ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகன்னோ திபரசோதயாத். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரனாய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது பிப்ரவரி மாத பலன்கள். ஸ்ரீ விசுவாச ஆண்டு தை மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி அன்று பூஷ நட்சத்திரத்தில் பிரதி யோகத்தில் இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குகின்றது. இந்த 2026ஆம் ஆண்டு இரண்டாம் மாதமாக, இந்த இரண்டாம் மாத பலன்களாக, பிப்ரவரி மாத பலன்களாக, அதுவும் உங்கள் வெற்றியை நோக்கி அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய இந்த கிரக அமைப்புகள், இந்த கிரகங்களை சாதகமாக அமைகின்றதா பாதகமாக அமைகின்றதா என்பதை தெளிவாக பார்க்க போகின்றோம். அதற்கு முன்னால் ஒரு ரெண்டு விஷயம் உங்களுக்கு முன்வைக்க கடமைப்பட்டிருக்கேன். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்கு சொல்லில் பயனில்லா சொல். இந்த நிகழ்ச்சி சொல்லப்படுகின்ற சொல் பயன் தராத சொல்லாக இருக்கக்கூடாது. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். பயன் தராத இந்த எந்த ஒரு விஷயத்தையும் இங்க சொல்லக்கூடாது. அது ஒரு விஷயம். அடுத்ததாக, ஜோதிடம் என்பது ஒருபோதும், ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் இறைவனால் படைக்கப்பட்ட, பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். அப்ப நமக்கு இந்த ஜோதிட சாஸ்திரத்துல பல ஏமாற்றங்கள், சரியா நடக்கலன்ற ஒரு ஏமாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன், கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை. ஆக இங்கு ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற இரண்டு விஷயங்களை முன்வைக்கிறேன். சரி, இப்ப எல்லா ராசிக்குமே இந்த பிப்ரவரி மாத பலன்களை பார்க்க போகின்றோம். சரிங்களா? இது அதே நேரம் பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும். அதாவது இந்த பிரம்ம சாஸ்திரத்துல, இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிரம்மன் ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கார். அவளுக்கு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கார். இப்படித்தான் வாழணும். அது எப்படி சரி பண்றதுன்றது அந்த பிரம்ம சாஸ்திரத்துல இருக்கும். அதை தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிவர்த்திகளை பண்ணிட்டு சரியான முறையில உங்க ஜாதகத்துலதான் உங்க உண்மையான யோகங்கள் தெளிவா தெரியும். அதை தெரிஞ்சுட்டு வாழ்க்கையில் நல்லபடியா நம்ம கொண்டு போகலாம். வெற்றி தோல்விகளை உறுதியாக நிர்ணயிக்கலாம், வெற்றிகளை உறுதியாக நிர்ணயிக்கலாம். தோல்வியை நிராகரித்து வெற்றிகளை தொடர்ந்து வெற்றி வரலாம் இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் மூலம். ஆக உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. பிப்ரவரி மாத பலன்கள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கான பிப்ரவரி மாத பலன்கள் பிப்ரவரி 1 முதல் பிப்ரவரி 28 வரை. அதாவது குரு பகவான் உங்களுக்கு பின்னாடிதான் இருக்காரு. உங்க கடகராசிக்கு பின்னாடி 12ஆம் இடத்துல இருக்கு. அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உங்க முயற்சிகளால் அதனுடைய பலன்களை கொஞ்சம் தாமதமா அடையும். அதனுடைய அர்த்தம் அதுதான். 12ஆம் இடத்துல குரு இருந்தா சட்டுன்னு எடுத்தோன்னு முயற்சியை வெற்றி அடையாது, கொஞ்சம் தாமதம். அப்புறம் ஆச்சரியப்படக்கூடிய யோகம். தாமதமானாலும் உங்களை அப்படியே மகிழ்ச்சி வெள்ளத்துல கொண்டு போயிடும். அதான் அதனுடைய முக்கியமான விஷயம். ஏன்னா அடுத்து நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய காலம்லாம் வரப்போகுது, மிகப்பெரிய காலம்லாம் வரப்போகுது. இப்போதைக்கு என்ன நீங்க நினைச்சதெல்லாம் தடை, அது நிச்சயமா மிகப்பெரிய தடைகளை தகர்த்தெறிந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். அது முதல் விஷயம் தெரிஞ்சுங்க. அடுத்து 3ஆம் இடத்தில் கேது, அது ஒரு முயற்சி. அதாவது 2ஆம் இடத்தில் கேது அப்படின்னா நீங்க உங்களுடைய வாக்கு என்னதான் திறமையா பேசினாலும் அதுல ஏதாவது நமக்கு பின்தங்கிய நிலை என்பது ஒரு வியாபாரத்திலே, உத்தியோகத்திலே, வேலை வாங்குற இடத்துல என்ன திறமையான மனுஷனுக்கு கொஞ்சம் இடைஞ்சல்கள், இடையூறுகள் இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு கேது. அடுத்து உங்களுக்கு 7ஆம் இடம்.
7ஆம் இடத்துல பார்த்தா 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரனை சேர்ந்திருக்கிறார். காதல், பெண்கள் உறவு ஏற்படும், காதல் திருமணம் ஏற்படும். 5ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. அப்ப ஏற்கனவே அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் ஆரம்பிச்சிடும், ஸ்ட்ராங் ஆயிரும். காதல் திருமணம் வெற்றி அடையக்கூடிய நிலை, ஆணும் பெண்ணு சேரக்கூடிய ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் உயர்ந்த பதவியில் வெளிநாட்டில் பெறக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டு திருமணம், ஷேர் மார்க்கெட்டு, சொத்துக்கள் வாங்குவது, வாகனங்கள், உயர்ந்த வாகனங்களை வாங்க, இப்படிப்பட்ட யோகங்கள், அரசாங்கத்தில் உயர்ந்த பதவிகள் பெறக்கூடிய இப்படிப்பட்ட யோகங்கள். ஏன்னா அவரே 10க்குரியவர். 5-10க்குரியவர் 7ல் உட்காரும் போது 10ஆம் இடத்துக்கு ஒரு 10ஆம் இடம் தான் 7ஆம் இடம், 10ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் தான் 7ஆம் இடம். அப்போ உயர்ந்த பதவிகள் கிடைக்கும், அரசாங்க அரசியல்ல மிகப்பெரிய ஒரு சாதிக்கக்கூடிய நிலை ஏற்படும். சரி, அடுத்து கடகத்துக்கு 8ஆம் இடம் அட்டமஸ்தானத்துல சூரியன், புதன், சனி, ராகு, இந்த 4 கிரகங்கள் இருக்கு. அப்புறம் பிப்ரவரி 7ஆம் தேதி இந்த சுக்கிரன் மகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அப்படியே 7ஆம் தேதி பிப்ரவரி 7 அப்படி கும்பத்துக்கு வந்துடுவார். அப்ப 5 கிரகம் ஆயிடுச்சு. சூரியன், புதன், சனி, ராகு, சுக்கிரன், இந்த 5 கிரகங்களும் கடகராசிக்கு 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. 8ஆம் இடம் கடகராசி சாதாரண இடம் கிடையாது, மிகப்பெரிய அசத்த போகுது, ஆச்சரியப்பட வைக்க போகுது. எங்கெல்லாம் தடைய ஆரம்பிச்சோ அதே இந்த தடையெல்லாம் மீறி மிகப்பெரிய சாதனை படைக்கும். மிகப்பெரிய எல்லாருடைய ஆதரவும் பெருகிட்டே போகும். தொழில் ஆதரவுகள், வருமானங்கள், முன்னேற்றங்கள், பதவி யோகங்கள், அரசாங்க அரசியல்கள் அத்தனையும் சிறப்பு பெறக்கூடிய நிகழ்வு. தொழில பிரமாதமா இருக்கும். அதாவது ஆரம்பத்தில் கொஞ்சம் தடைகள் இருக்கத்தான் செய்யும் சொல்லிட்டு, தடைகள் இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றி அடையும். கொஞ்சம் முதல்ல முயற்சி பண்ணும்போது கொஞ்சம் தாமதம் இருக்கதான் செய்யும், கொஞ்சம் தடைகள். அதனால நீங்க அச்சப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. அதாவது அதே நேரத்தில் மனசுல ஒரு தொய்வு நிலை வந்துடக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? வெற்றி நிச்சயம், வெற்றி உறுதி உங்களுக்கு கடகராசிக்கு. அதுல எந்தவித மாற்றமே இல்லை. மனசஞ்சல் மட்டும் போட்டா என்ன, எடுக்கிற காரியம் தடை வருதே, தாமதமா இருக்கே, கவலை விடுங்க, வெற்றி உறுதி. வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு. சரி, இதுதான் பிப்ரவரி மாதத்தில் உள்ள கிரக அமைப்புகள். இது தனிப்பட்ட ஜாதகத்தை, அதாவது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் மட்டும்தான் நிச்சயமா உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி, எந்தெந்த காலத்தில் எந்தெந்த காரியங்கள் வெற்றி அடையும் என்பது உங்க தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே சொல்லும். அதோட இப்ப ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் நான் சொல்லி ஆகணும். ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை என்பது அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் கண்டிப்பா தப்பாது. ஆக ஒரு ஜாதகத்தின் பலனை சரியாக கணித்தால், ஜோதிடத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், தப்பா கணிச்சா தப்பாக நடக்கும். இதுதான் நான் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு உத்தரவாதம், முன் வைக்கக்கூடிய விளக்கம், உறுதியான விளக்கம் தான். ஆக உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, கண்டிப்பாக வெற்றி நிச்சயம்.